ஆளுநர் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வந்து சென்றதன் மூலம் தாம் துணைவேந்தர் பக்கம்தான் நிற்கப் போகிறேன் என்ற செய்தியை உணர்த்தியுள்ளதாக பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்து ஆளுநர் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற வகையில் இன்றைக்கு அவர் இன்றைய தினம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வருகை பொழுது சென்றிருக்கிறார். அவருடைய வருகையின் நோக்கம் எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்விக்குறியையும் ஐயத்தையும் எழுப்பியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட துணைவேந்தர் ஒருவர் அங்கே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காகவே அரசு பணத்தை செலவிட்டு தமிழக அரசின் பலவை செலவிட்டு விமானத்தின் மூலமாக சேலத்திற்கு வந்து சேலத்தில் வந்த ஆளுநர் துணைவேந்தர் அவர்களை துணைவேந்தர் அறையில் தனியாக 15 நிமிடம் சந்தித்திருக்கிறார். அவர் சந்திப்புக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற கூடம், அதாவது சிண்டிகேட் ஹால் ஆட்சி மன்ற கூடத்தில் துறைத் தலைவர்களை அழைத்து அவர் துணைவேந்தரின் கைது பற்றி பேசி, அதனோடு நான் எந்த விதமான இடர்பாடுகள் துணைவேந்தருக்கு வந்தாலும் துணைவேந்தர் பக்கம்தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கு வந்திருந்த துறைத் தலைவர்களை மட்டும், அங்கு ஆசிரியர்கள் வரவில்லை, அலுவலர்கள் வரவில்லை, துறைத் தலைவரிடம் நீங்கள் ஏதாவது பேச வேண்டுமா, பேசுகிறீர்களா என்று கேட்டதற்கு எந்த துறைத் தலைவரும் பேசவில்லை. ஆளுநர் அவர்கள் துணைவேந்தரை சந்திப்பதற்காகவே தனிப்பட்ட வகையில் சந்திப்பதற்காகவே வந்து ஒரு செய்தியை மக்களுக்கும் அங்கே பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கும் விட்டு சென்றிருக்கிறார். என்னவெனில், குற்றம் சாட்டப்பட்ட துணைவேந்தர் பக்கம் நான் நிலையாக நிற்கிறேன், அவரை நான் பாதுகாப்பேன், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.